படத்தை போட்டு பாப்போம். என்ன இது? ஐயா சாக்கடிக்குது. என்ன வரையில ஹீரோ? என்னையே வர சூப்பரான ஐடியா குத்த ஹீரோ. இப்ப பாரு உன் மூஞ்சி எப்படி வரையறேன்னு. அவள்தான் போட்டு விட்டாச்சு உன் வண்டு மீசியா. பாப்பமா பாரு உன்னை. மல்டிபிளேயர் ஆடலான்னு பார்த்தா இந்த பையன் ஓடிட்டான். இன்னைக்கு சோலோ ஆச்சு விளையாடி கம்ப்யூட்டர் ஓட வச்சு கம்ப்யூட்டர் வச்சு கும்முமா போக போறேன். இன்னைக்கு வேட்டைக்காரன்டா இதான். இன்னைக்கு என்ன கேம் ஆட போறோம்னா நீங்களே பார்த்து அது என்ன கேம்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. சின்ன வயசுல 5 ரூபாயை வீட்டுல இருந்து கரட்டிக்கிட்டு அப்படி குடு குடுன்னு ஓடுவோம் பாருங்க. அப்படி ஒரு ஓட்டம். என்ன ஓட்டம் ஓடுவோம். 5 ரூபாய் காயினை தூக்கிட்டு ஓடுவேன். 5 ரூபாய் தான் 1/2 மணி நேரத்துக்கு. அதுக்காக தான் பின்னங்கால் பெடலில பட ஓடுவோம். கூட யாருன்னா கம்பெனி இருந்தா அவனை தூக்கி போட்டு அடிக்கலாம். எவனும் இல்லைனா கம்ப்யூட்டர் வச்சு ஆடுறது 6 man பேட்டர் டிராயில போட்டுற வேண்டியதான். இன்னைக்கு நமக்கு எப்பவுமே யாருன்னு பாத்தீங்கன்னா வைக்கிறோம் பாருங்க. சின்ன வயசுலாம் எப்பவுமே கோல்டு பர்க்கு தான் தூக்கி வச்சாச்சுல. இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற பிளாக் லெஸ்னர் எல்லாத்தையும் போடு. இன்னைக்கு போட்டு ஒரு புடி தான் தூக்கி போட்டு சாத்துறேன். வேட்டைக்காரன் டேய். இந்த வாய்க்கோ. நான் ஒண்ணு அந்த பாட்டு பாடுற அந்த வருஷம் தான் கிடைக்க மாட்டேங்குது. பாட்டு பாடுறப்ப வராண்டா முனி அப்படின்னு பாட்டு வரும். அதான்டா இதாண்டா ஜோக்கர் அந்த மாதிரி நிறைய பாட்டு வரும். அந்த பாட்டு பாடுற வருஷம் தான் கிடைக்கல. விடமாட்டா எந்திரி எந்திரி எந்திரி. இன்னொரு ஸ்பியரை போட்டு உன்னை முடிக்கிறேன்டா. நாக் அவுட் பண்றேன். எந்திரி எந்திரி எந்திரி. என்ன இது? கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்க பாருங்க. நேரம் கட்ட நேரத்தை பார்த்து இந்நேரத்துக்கு முடிச்சிருப்பேனே. ஆர்வமா விளையாட்டு இருந்தேன். ஆர்வத்துல மண்ணெல்லி போட்டாங்களே. கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்க நேரம் பார்த்து. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்தே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் சரி நமக்கு பிடிச்ச கேம் விளையாடுமே சந்தோஷமா விளையாட்டு இருந்தேன். கடைசியில சந்தோஷத்துலயும் சாணி முக்கி அடிச்சு விட்டாங்க. என்ன பண்றது? எல்லாம் நம்ம நேரம் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா இந்த கரண்ட் கூட பொறுக்க மாட்டேங்குதே. என்ன பண்றது? இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப போர் அடிக்குது. இந்த ஜுன்சான் பையனை வர ஆளை காணோம். சரி போனையாச்சும் நோண்டுவான். இதுவுமா போன்லயும் பேட்டரியிலோ கரண்ட் இல்லைன்னா கடுப்பா இருக்குமே. என்ன பண்றது? எங்கேயாச்சும் வெளியே போயலான்னு பார்த்தா வெயில் அடிக்குது. ஏற்கனவே நமக்கு வெயில்லாம் ஆகாது. அதனால வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் என்ன பண்றது? ஐடியா. நம்ம கிட்ட லேப்டாப் இருக்குது. லேப்டாப்ல கரண்ட் தேவையில்ல, சார்ஜ் இருக்கும். அப்பாடா நீயாச்சும் உயிரோட இருக்கியே. உன்னைய வச்சு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ண வேண்டியதுதான். இவனை வச்சு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒரு படத்தை போட்டு பார்ப்போம். என்ன இது? ஐயா சாக்கடிக்குது. என்னாச்சுன்னு தெரியல. திடீர்னு புகை ஆரம்பிச்சிச்சு. அடே லப்டாப்பு என்ன நடக்குதுங்க? எதுவும் ஆகாதா? நீ தானா இருக்கிறது ஒரே ஒண்ணு. ஆத்தாடி இதுக்கப்புறம் இங்க வெடிச்சு தொலைஞ்சிட போறான். ஓடுறா நிக்காத. உனக்கு ஒரு பாட்டு போட்டா நீ வாயை திறக்காம அப்படின்ற உனக்கு இப்போ ஒரு பாட்டு பாடுறேன் பாரு. சீரோ 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 சீரோ. எங்க சீரா? சரி நாளைக்கு நமக்கு ஸ்கூல்ல வரையற போட்டி இருக்குது. அதனால ஏதாச்சும் வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணோம். என்ன வரையலாம் சீரோ? என்னையே வர சூப்பரான ஐடியா குத்த சீரோ. இப்ப பாரு உன் மூஞ்சி எப்படி வரையறேன்னு. உன் மூஞ்ச வரையறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கு ஒரு வட்டத்தை நசுன மாதிரி போட்டா வந்துரும். அதுக்கப்புறம் உன் கைட்ல ஒரு கலர் இருக்குது. அந்த கலருக்கு ப்ளூ கலர்ல ஒன்னு போட்டு ஆனா அடுத்து நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உனக்கு உடம்பு வரைய போறேன். உன் கை கால்லாம் நீட்டிட்டாருன்னா கேப்சிகம் சாப்பிடுன்னு சொன்னா கேக்குறியா? இப்ப பாரு நான் டிராயிங்ல உன் கை கால்லாம் நீட்டி டிராயிங் காட்டுறேன். எப்படி? அடுத்ததா இருக்குது முக்கியமான பார்ட்டி. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அதுதான் உன் கண்ணே. அப்புறம் தான் இருக்கிறது உன் முக்கியமான பார்ட்டி. அதுதான் உன்னோட வண்டு மீசை. ஆமா உன்னையா பாக்கிறதுக்கு வண்டு மீசை மாதிரி இது. அவள்தான் போட்டு விட்டாச்சு உன் வண்டு மீசையா. பாப்பமா பாரு உன்னை. சீரா என்ன இது? சீரா எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியலையா? சின்சான் நீ என்ன குட்டி ஆயிட்ட? சீரா நீ என்ன இவ்ளோ ஆயிட்டு இருக்க? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அடே என்னடா இவன் இவ்வளவு ஆயிட்டு இருக்கான்? டேய் சீரோ நீயாடா இது இவ்வளவு ஆயிட்டு இருக்கானே? அடே என்னடா என்னோட ஹைட்டா இருக்க சீரோ? மாமசோ உன் கண்ணுக்கு தெரியறானா? நான் என் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியறான்னு நினைச்சேன். இவன் ஏதோ ஆயிட்டான். இவன் உடம்புக்குள்ள பேய் பூந்துச்சு. பேய் பூந்துச்சா? டேய்
எப்படா இவன் இப்படி ஆனா? எனக்கு உண்மை தெரிஞ்சாவணும். சொல்லு, என்ன நடந்துச்சு சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்றது என்ன? வா வா என் கூட, நான் செஞ்சே காட்டுறேன் என்ன பண்ணேன்ட்டு. ஓடியா 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 ஓடியா. நான் பண்ணனா, நான் லேப்டாப்ல வந்து நாளைக்கு எனக்கு டிராயிங் காம்படிஷன் ஸ்கூல்ல இருந்துச்சா, சரி ஜீரோ வரையலாம்னு சொல்லிட்டு ஜீரோ வரைஞ்சா இப்படி ஒரு பீரோ பக்கத்துல வந்து நிக்குது மாம்சே. இரு இரு, நான் உனக்கு எக்ஸாம்பிளுக்கு டாமியை வரைஞ்சு காட்டுறேன். இப்ப டாமி எப்படி வரையுது? ஜீரோ மூஞ்சி ரவுண்டா இருக்கு, ஈஸியா போச்சு. இதை போட்டு ஒரு முட்டையை போட்டேன். ஆனா இவனுக்கு நான் எப்படி போறது? சரி எதாவது ஒன்று வரையுவோம். ஓகே, இது கை காலு. ஓகே, கை கால்லாம் போட்டாச்சு. ஆனா இவன் உடம்புல கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணுமே. ஜீரோ வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால கட்டாயிச்சு. இருங்க, பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் கிரு கிரு கிருன்னு கீட்டி விட்டா கட்டாயிச்சு. ஐயா மூஞ்சி மாறிச்சே. இருங்க, கண்ணெல்லாம் போட்டுக்கணும் கொஞ்சம். மாம்சே பாத்தீங்களா? இப்ப பாரு இப்ப பாரு. ஏய் டாமி, எங்க இருக்க டாமி? ஆளா காணோம். ஏய் டாமி, ஒருவேளை கீழே இருக்கிறானோ? ஓடியா மாம்சே ஓடியா. கீழே கீழே வா கீழே வா கீழே வா. இங்கதான் எங்கனா இருப்பான். ஏய் டாமி, இது தரங்க பாரு தரங்க பாரு. ஏய் டாமி, அங்க பாரு மாம்சே. இவனும் ஜீரோ மாதிரியே இருக்கிறான் பாரு. சொன்னேன்ல, அந்த லேப்டாப்ல வரைஞ்ச உடனே எல்லாம் இப்படி மாறிடுறாங்க. லேப்டாப்ல வரைஞ்சா மாறிடுறாங்களா? என்னடா சொல்ற? டே டாமி எந்திரா. டாமி எந்திரிக்காமே. டாமி, என்னடா நீ என்னோட ஹைட்டா இருக்கிற? நிக்கிறான். டாமி, என்னடா இது? ஏய், நான் தூங்குறது உன் கண்ணுக்கு தெரியலையா? சாப்பாடும் போட மாட்டேன், தூங்க விட மாட்டேன். மனுஷனடா நீ. அதான்டா நானும் கேக்குறேன். நீ நாயாடா மோத? நீ என்னடா மனுஷன் மாதிரி நிக்கிற? அங்க பாரு பின்னாடி ஒருத்தன். டேய் வண்டு மீசக்காரா, நீ என்னடா ரெண்டு பேரும் ஒன்னும் புரியலையா? லேப்டாப்ல சாக்கு அடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆகுது. ஒன்னும் புரியலையே. பிராங்க்லின், இங்க இருந்து பாக்க நீ ஏதோ எனக்கு ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி இருக்க. நீ ஏன் குட்டி ஆயிட்ட? நீ ரொம்ப சின்னதா குட்டியா இருக்க. எது நான் குட்டி ஆயிட்டா? என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. இவனுங்க நடக்கிறானுங்க மனுஷன் மாதிரி. டேய் டேய் டேய், என்னடா நடந்துட்டு வரீங்க? டேய் பாக்கறதே ஒரு மாதிரி இருக்குடா. நடக்கிறானுங்களே, ஓடிலாம் வரானுங்களே இவனுங்க. மனுஷங்க மாதிரி எல்லா வேலையும் செய்யுது. வாங்கடா வாங்கடா. இனி இந்த சேர் இருந்தா தானே வரைவ? ஜுன்சானே, உன்னை உறதாலடா. இந்த சேர் இருந்தா தானே வரைவ நீ. இனி இந்த சேர் இங்க இருக்க கூடாது. ஓடு. இப்ப என்ன பண்ணுவ? முடிஞ்சா இப்ப உனக்கு எட்டுமா முதல்ல அந்த லேப்டாப் இனி எட்டவே கூடாதுடா உனக்கு. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? ஆமா, என்ன மாம்சே வரைய போற? அதுவா போ போ புரியும். நான் வரைய போறேன்ட்டு. உன்னைத்தாண்டா வரைய போறேன். உன்னதான். உன்னை எப்படி வரைய மட்டும் பாரு. அவனுக்கு ரெண்டு பேரும் நிக்க உர்ற. உன்னை ஊர்ல விடுறேன் பாரு. இன்னைக்கு உனக்கு நல்லா காத்தடிச்சு ஹீலியம் கேஸ் பலூனுக்கு 5 ரூபாய்க்கு வாங்க நீ உன்னை ரோடு பூரா கூட்டு போய் உன் காலில் நூலை கட்டி உன்னை பறக்க விட்டு விற்கிறனா இன்னைக்கு உனக்கு இருடா ஜுன்சானே. ஒரு வேளை வராம போச்சுன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டா அப்படியே நல்லா போட்டாச்சு. பலுகுண்டு மாதிரி இருக்கான். இன்னும் அவரான்னு பாப்போம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? முடிஞ்சு சின்சான் இது ஒரு அம்மா. ஏய் சின்சானே, என்னடா இது இவ்வளவு பெருசாயிட்டா? நான் ஏதோ ரொம்ப சின்னதா. டேய் சின்சானே, அரே மாம்சே, நில்லு ஓடாதா. என் கையில மாட்டா உன்னை நசிக்கி. ஓடாதடா, நில்லுடா டேய். தெரியாம போட்டடா சின்சானே. விட்டுறா. இவன் வேற துரத்திட்டே வரானே. நின்னா அடிச்சிருவானோ? வர பாரு. நீ எங்க போனாலும் உன்னை தூக்கி போட்டு நீ நசுக்கதான் எவள. என்னையா இப்படி ஆக்கி விட்ட? சரி அங்கேறா. சரி, ஒரு நம்ம ரெண்டு பேரும் டீல் போட்டுப்போம். நான் உன்னைய பழையபடி ஆக்கி விட்டுறேன், சரியா? ஆனா பாக்குறதெல்லாம் குசன் சோவா மாதிரி இருக்கிற. எகிரி வரலாம் பொழுது. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? ஓ, அப்படி வரியா வழிக்கு? நான் உன் மேல உழ போற மாதிரி வழி. உன் மேல வழிக்கு உயரம் பாரு. மாம்சே, இந்தா வைக்கோ. அட இந்தா வைக்கோ. சூப்பர். யார்கிட்ட? என்கிட்ட வா. ஐயா, ஏய் டாமி மன்னிச்சுடா, தெரியாம இச்சு புட்டேன். சீரோ, உன்னையும் தெரியாம இச்சிட்டேன். இந்தா மாம்சே, உன்னை தெரிஞ்சதா இச்சேன். எப்படி? இந்தா இப்ப பாரு. மூட்டை சந்தில மாட்டின மூட்டை பூச்சி மாதிரி உன்னை நசுக்குற பாரு. அடே சுஞ்சானே, விட்டுறா. முடியலடா, மூச்சு வாங்குறா. விட்டுரு. உன்னை பழையபடி மாத்திடுறேன். தயவு செஞ்சு விட்டுறா. டே அதெல்லாம் முடியாது. அப்ப ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. மூட்டது மூச்சு மூட்டது சிச்சானி இச்சாலே அப்படின்னு ஒரு பாட்டு பாடு. அப்பதான் உன்னை விடுவேன். டேய் என்னடா பண்ற? உர்றா. டேய் சிக்கலக்கா பண்ணி விட்டுருவோம்டா. உர்றா. இடுப்பு சிக்கலக்கா பண்ணி விட்டுருவோம். உர்றா. டேய் முடியலடா, மூச்சு முட்டுதுடா. என்னடா பண்றீங்க? நீங்க தானே வாத்தியார பாடு சொன்னீங்க. ஓஹோ, அப்படியா? இப்ப பாரு என்ன பண்றேன்ட்டு. நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா உன் கார் தப்பிக்காது. இப்போ உன் கார்ல ஏறி ஒரு டான்ஸ போடவா? என்ன இப்படி ஆகி விட்ட? அப்ப நீதான் இதை அனுபவிக்கணும். அடே சுஞ்சானே, வேணாடா. இப்படி வரைய மாட்டான். நான் சும்மா விளையாட்டா வரைஞ்சடா உன்னை. வாடா, உன்னை பழைய மாதிரி உனக்கு 6 பேக்லாம் வச்சு வரைஞ்சு விடுறேன். கார் டயர் உள்ள போயிச்சுடா. இறங்கடா. டே வேணாண்டா, இறங்கடா. சோலி முடிச்சு. இவன் சரிப்பட்டு வர மாட்டான். வாண்டடா நம்மளே போயிட்டு பறஞ்சிட வேண்டியதுதான். இவனை மாத்தி ஆகணும். இல்ல இவன் என்னென்ன பண்ணுவான்னு தெரியல. முதல்ல இவனை நார்மல் பழையபடி கொண்டு வந்துருவோம். நான் மாம்சோ பழையபடி மாத்திரையா இல்ல உப்பு மூட்டை தூயின் போறியா? பழையபடி பாத்து இல்ல என்ன ஒரு 10 ரவுண்ட் வீட்டை சுத்தி உப்பு மூட்டை தூயின் போ. வா. உப்பு மூட்டையா? இல்லடா. உன்னை நான் மாத்திரேன். கொஞ்ச நேரம் டைம் கொடு. ஒரே நிமிஷம் வரைஞ்சு மாத்திடுறேன். அந்த பயம் இருக்கணும், சரியா? டப்புன்னு பண்ணு மாம்சே. அப்படி இல்லன்னு வச்சுக்க, லேப்டாப் நசிய வாயில போட்டுவேன். பாத்துக்க, மரியாதையா இருந்துக்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வரையணும்னு யோசிச்சா உன்னோட சிந்தனையவே நான் அழிப்பேன். ஏன்னா உன்ன முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் பெருசா கூட வர. அப்படி மட்டும் வரைஞ்சேன்னு
இருடா எந்த விபரீத முடிவு எடுத்துடாத. உனக்காக தான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். இரு உடம்பு அழிச்சிட்டேன். மூஞ்சி மட்டும் கரெக்டா போட்டு இன்னும் கொஞ்சம் மட்டும் மாத்த வேண்டியது இருக்குது. உடம்பு அப்படியே மாத்திட்டு வச்சுக்க. உனக்கு 6 பேக் அரை வச்சு ஒன்னு என்ன மாதிரி ஒரு இது ஆக்கி விட்டுறா. இரு கிட்டத்தட்ட முடிய போகுது. அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான், மாறிட்டேன். பாத்தியா, மாத்திட்டேன் பாரு உன்ன. நானும் இப்ப உன்ன மாதிரி ஜிம்முக்குலாம் வந்துருவோம் மாம்சே. இதுக்கப்புறம் பாரு, நானும் நாளைக்கு எல்லாம் போயிட்டு ஒரு ஜிம்ல சேர்றேன், வெயிட்ட தூக்குறேன், 6 பேக் வைக்கிறேன், வச்சிட்டு ஸ்டேஜ்ல ஏறி நானும் ஒரு பாடி பில்டரா வரறா இல்லையா, ஒரு பீடி பில்டராச்சு ஆவறேன். டெஃபினிஷன்ல நீங்க சொன்னப்பா. அடுத்த என்ன வரையலாம்? இந்த லேப்டாப்ல எது வரைஞ்சாலும் ரியல் லைஃப்ல கிடைக்குதே. அப்பனா ஒரு பஸ் வரைஞ்சிருவோமா? பால் கறக்கும் பஸ். இப்பயா மாம்சம் வரைய போறான் பஸ். பஸ் தானா? வர நம்ம ஊர் பஸ்ஸா பார்த்து வரையறேன். நம்ம ஊரு பஸ் நல்ல ராசியான பஸ். பஸ் வரையறது விஷயம் இல்ல. பஸ் டப்பு நம்ம தலைமையில இங்க வந்துச்சுன்னா, அதனால எல்லாரும் கையை மேல தூக்கி வச்சு கூட பஸ் வந்தா அப்படியே கையை அழகா புடிச்சு வெளியே தூக்கி போயிடலாம். சரியா? முடிய போகுது. பஸ் வரைஞ்சு முடிய போகுதுடா. ரெடியா இருங்க. கையெல்லாம் தூக்கி வச்சுங்கடா. பஸ் வந்தா புடிச்சிடணும். வருமா உள்ள எல்லாம் வந்துட போதுதான் பயமா இருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு. பஸ் வரல, ஒண்ணும் வரல. அப்ப வெளியதான் இருக்கும். வெளிய வராது, உள்ளே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளுங்க எல்லாம் வந்தாதான் வரும் பழகுது. பஸ் வராது. வாடா டேய், வராது நான் சொல்றேன். இப்ப பாரு எப்படி பஸ் இருக்குன்னு மட்டும். இங்க பாரு பஸ் வந்துருச்சு. நம்ம ஊரு பஸ் நல்ல ராசியான பஸ். இதோ பாரு, நம்ம ஊர் கவர்மெண்ட் பஸ். வாங்க. ஆரப்பாளையம் வழியா மாட்டுத்தாவணி வரைக்கும் போதுங்க. மதுரை பஸ் ஆரப்பாளையம் மாட்டுத்தாவணி, அப்புறம் என்னென்னமோ ஊரு போட்டுது பாருங்க. ஆஹா, சூப்பரா இருக்கே பஸ். வா ஒரு ரவுண்டு போவோம். பிராங்க்லின், வண்டி எடு சீக்கிரம் ஒரு ரவுண்டு போவோம். எடு போங்கடா டேய், எல்லாரும் போய் ஏறுங்க. ஓடுங்க. போய் ஏறிக்குங்க, ஓடுங்க. மாம்சம், அந்த பாட்டை போட்டு விடு. இருக்கஞ்செடி ஓரம் அந்த பாட்டை போட்டு விடு. அப்பதான் ஒரு வைப். இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போல. டேய் டாமி, ஃபுட்பால் அடிச்சு வரத பத்தியாதே. உள்ள யாரா? நீ போ, எனக்கு எல்லாம் தெரியும். நான்லாம் தொங்கினே வருவேன். பாத்து முதல்ல நீ ஒழுங்கா ஓட்டு. பஸ் ஓட்டுறதுன்னா சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா? கஷ்டம்டா. பாரு, திருப்பறதுக்குள்ள உயிர் வருது. அம்மாடி, வண்டியில ஈஸியா ஓட்டிலாம் போகுது. திருப்பறதுக்குள்ள இப்படி போய் அப்படி திருப்பறதா இருக்குது. ஒரு டிக்கெட் கூட ஏத்தல இன்ன வரைக்கும். டாமி, டிக்கெட் ஏத்துறா சீக்கிரம். அங்க பாரு நிக்கிறாங்க பாரு, எல்லாரும் ஏத்து. வாங்க. ஆரப்பாளையம் வழியா மாட்டு தாவணி போகுது. வாங்க வந்து ஏறுங்க. வாங்க வந்து ஏறிக்கோங்க. வாங்க பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து ஏறிக்கோங்க. யாருக்கெல்லாம் மாட்டு தாவணி போனவோ வாங்க. அரே மாம்சு, நல்லா கும்பலா இன்னும் நீ அந்த தியேட்டராண்ட போ. தியேட்டராண்ட இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அங்க போய் ஏத்து பாப்பா. என்னடா ஒரு டிக்கெட் கூட ஏறல? வாங்க. பஸ் கொஞ்ச நேரம் தாங்க நிக்கும். ஏறுங்க. கொஞ்ச நேரம் தான் நிக்கும். வாங்க வந்து ஏறிக்கோங்க. யாராச்சும் வாங்க. ஏய் மம்டி, டிக்கெட் காலியா தான் இருக்குது. ஏறுங்க. ஓய் மம்டி, ஏறு. என்ன இது, யாருமே ஏற மாட்டாங்க. வாங்க. ஓய் மம்டி. சேட்டா, இந்து ரெபேகாவதி. ஏய் மம்டி, சேட்டா இந்து ரெபேகாவதி. போ மாம்சே, வேலைக்காவது. யாரும் பாரு, யாருமே ஏற மாட்டாங்க. பஸ் எல்லாம் நடந்து கூட போவாங்களாம். உன்னை நம்பி ஏற மாட்டாங்களாம். அசிங்கப்படுத்தி போட்டாங்க மாம்சு உன்னை. என்ன அசிங்கப்படுத்தலடா? அவங்களுக்கு பஸ்ல போறதுக்கு ஏன் போய் நான் ஓட்டி அவங்களுக்கு போறதுக்கு கொடுப்படம் இல்ல. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு நம்பர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.